குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னால் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டின்ற டாபிக் எடுத்துட்டோம்னா வோல்டேஜும் இந்த கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ். ஸோ இதை பற்றி ஒரு கிளியரான ஐடியா இருந்தால் மட்டும்தான் அந்த டாப்பிக்கை வந்து நம்ம ப்ரீஃபாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸை பற்றி நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்யூட்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வோல்டேஜ்னால் என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் கண்டினியூஸாக வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட்டுனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கரண்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். உங்களுக்கே தெரியும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கூட இதை வந்து நம்ம சொல்லலாம். எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறது தான் கரண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்க எந்த ஒரு பொருளுமே எடுத்துக்கிட்டால் அது எதால் ஆகியிருக்கும், ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆட்டம் வந்து மெயினான 3 திங்ஸ் வந்து அதில் இருக்கும். என்னென்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து அவுட்டர் லேயரில் இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். புரோட்டான் நியூட்ரானும் உள்ளே இருக்கும், எலக்ட்ரான் வந்து அவுட்டர் லேயரில் ஆர்பிட்டில் வந்து இருக்கும். அப்போ எந்தெந்த ஆப்ஜெக்டில் எல்லாமே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே கரண்ட்டை வந்து உருவாக்கும். ஸோ அதெல்லாமே கரண்ட்டை கடத்தக்கூடிய கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகலை, ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து மூவ் ஆகுது, அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுனால உருவாகக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்க கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இது கரண்ட்டை வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர்ஸ் அல்லது ஆம்ப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏ அப்படின்ற லெட்டர்லாம் வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதுதான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இல்லைனாக்கா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் அப்படின்றது என்னென்னா, இது வந்து நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் A to Bனே வச்சுக்கோங்களேன். இப்போ ஏல வந்து ஹை பொட்டென்ஷியல் இருக்குது, பியில் வந்து லோ பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னாக்க இப்போ ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு வந்து கரண்ட் வந்து மூவ் ஆகும். எப்பயுமே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து சார்ஜ் வந்து மூவ் ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து 2 பக்கெட்டில் வந்து வாட்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கெட்லேருந்து இன்னொரு பக்கெட்டுக்கு நீங்கள் வாட்டர் வந்து ஒரு பைப் வழியாக கனெக்ட் பண்ணி ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு பைப் ஒரு பக்கெட் வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கணும், இன்னொரு பக்கெட் வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்து நீங்கள் பைப்பை கனெக்ட் பண்ணி ஹோல் போட்டு பைப்பை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஹைட்டுன்றது தான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹை பொட்டென்ஷியல் அப்படின்றதையும் லோ பொட்டென்ஷியல்ட்டு நீங்கள் ஹைட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகும். இப்போ 2 டெர்மினல் உங்களுக்கே தெரியும், பேட்டரியில் வந்து 2 டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ்ன்றதை நீங்கள் ஹை பொட்டென்ஷியலாகவும் நெகட்டிவ்ன்றதை லோ பொட்டென்ஷியலாகவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இங்கே கரண்ட் வந்து ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு வந்து பாஸ் ஆகுது. ஸோ அப்படி பாஸ் ஆகும்போது அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறோம். அது எவ்வளோ பாஸ் ஆகும் அப்படின்னாக்கா 1 கூலும் ஆஃப் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணி 1 யூனிட் சார்ஜை வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா வோல்டேஜ்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பாருங்களேன். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா உங்களுக்கே தெரியும், கரண்ட் வந்து இப்போ பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட அட்டாச் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த கரண்ட் ஃப்ளோவை என்ன பண்ண முடியும், ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வரும். ஏன் அப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்க சப்போஸ் ஓவர் வோல்டேஜ்னால வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு, ஓவர் வோல்டேஜ்னால மெல்ட் ஆகிடுச்சு அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எதனால் அப்படின்னாக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த டைமில் டேமேஜ் ஆனதுனால தான். கண்டிப்பாக எல்லா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்லேயுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் இம்பார்ட்டன்ட் திங் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு சொல்லலாம். இந்த ரெசிஸ்டர் வந்து எதுக்கு அந்த சர்க்யூட்டில் வந்து அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ண, அதாவது அதை வந்து
ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி எந்த அளவுக்கு ஃப்ளோ பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃப்ளோ பண்ணுறதுக்காக தான் அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். அதான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறனை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அண்ட் யூனிட்ஸ் வந்து இப்போ பார்த்தலாம். கரண்ட் ஐ, வோல்டேஜ்னா வி, ரெசிஸ்டன்ஸ்னா ஆர் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர், வோல்டேஜோட யூனிட் வந்து வோல்ட், ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி டினோட் பண்ணலாம்னா கரண்ட்டை வந்து கேபிட்டல் லெட்டர் ஏலையும், வோல்டேஜை வந்து கேபிட்டல் லெட்டர் விலையும், ரெசிஸ்டன்ஸை வந்து ஓம் அதோடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அந்த சிம்பிள்லையும் நம்ம வந்து நோட் பண்ணலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அகெயின் நான் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றது தான் கரண்ட்டு, வோல்டேஜ்ன்றது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ்ன்றது தான் வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்னன்னாக்கா ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திறனை தான் நம்ம வந்து அந்த கரண்ட் ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திறனை தான்